ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசர் அவர், எபினேசர் அவர், இதுவரையில் உதவினவர், இம்மட்டும் உதவும் கடவுள், இனியும் உதவுவார். எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசர் எபினேசரே இதுவரையில் இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி, ஆண்டவரே கூட இருப்பவரே கூட வருபவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, உன்னை காண எனக்கு வரம் தாரும். எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு யெகோவா ரஃபா, சுகம் தரும் ஆண்டவரே, the healer, the healer, the healer, யெகோவா ரஃபா, சுகம் தருபவர், நலம் தருபவர், குணம் தருபவர், உன்னை குணமாக்கும் ஆண்டவர். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் குழுகலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் பாடு. இன்னும் ஆர்வமாய் ஜெபி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஒப்புக்கொடு. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அர்ப்பணி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அர்ப்பணித்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் அர்ப்பணித்து ஷமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அபிஷேகம் 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 விண்ணிலிருந்து அபிஷேகம் இறங்கட்டும் விண்ணிலிருந்து மண்ணிற்கு என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு ரெஜீனா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃப்ளோரா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பரசன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
விஜயா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூக்கு எலும்பு பாலத்தினுடைய பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி வீசிங் அதனால பிரச்சனை, ரன்னிங் நோஸ் விடாம உங்களுக்கு ஜலதோஷம் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீடு இல்லாத ஒருத்தர் வீடுக்காக ஜெபிச்சிருக்கீங்க, சொந்தமான வீடு தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பிலோமினா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஆராதனை. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. அனைத்திற்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா நோய்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு பஸ் டிரைவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப உயரத்திலிருந்து ஒரு கார் விபத்து ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப ஒரு உயரத்திலிருந்து ஒரு கார் விபத்து ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே நன்றி. மலை போல வர துன்பம் பனி போல உருகி போகிறத நீங்க பாப்பீங்க உங்களுடைய கண்ணால. நன்றி நன்றி இயேசுவே. ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போமா? ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தின் ஆண்டவரிடம் இரக்கத்திற்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு அதற்கான தகுதி இல்லை என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அதற்கான தகுதி எனக்கு இல்லை, ஆனால் நீர் என்னை தகுதி ஆக்குகிறீர். உமது இரக்கத்திற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை உணர்கிறேன், ஆனால் உமது இரக்கத்திற்கு நீர் என்னை தகுதி ஆக்குகிறீர் என்பதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக உடல் நோய்களை ஒப்பு கொடுத்து இந்த 5-10 மணியிலும் ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபத்தில் உங்களுடைய நோயோ, உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய நோயோ, இல்லை உங்களை மாதிரி இருக்கிற ஒரு 1000 பேருடைய நோய், உங்களுடைய நோயை போல இருக்கிற 1000 பேரை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய நோய், நீங்கள் மிகுந்த தலைவலியால் கஷ்டப்படுறீங்களா? ஒற்றை தலைவலி இருக்கா? 1000 பேருக்காக ஒப்பு கொடு ஜெபிங்க. அர்ப்பண ஜெபத்தில், சமர்ப்பண ஜெபத்தில், ஆண்டவரே என் முழு உடலையும் அதனுடைய எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை போல அவதிப்படும் 1000 பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் நோய்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும்
ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மிக மிக வல்லமையான ஜெபம் இது. இயேசுவே, உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். See, trusting is resting in him. When you rest, only you can trust. ஆண்டவரை நம்பிக்கை வைப்பது, ஆண்டவரில் நாம் அமைதி கொள்வது, உடலும் உள்ளமும் ஆன்மாவும் அமைதி கொள்வது ஆண்டவரால் முடியும். அதாங்க ட்ரஸ்ட்டு. ஏவாளுக்கு முடியாமல் போனது, ஆதாமுக்கு முடியாமல் போனது, அவர்கள் ஆண்டவருடைய அந்த விசுவாசத்திற்கு எதிராக செய்தது தான் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழியாக சொல்கிறோம், ஆண்டவரே முழுமையாக நான் உம்மை நம்புகிறேன் என்று. அந்த நம்பிக்கையில் இந்த இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கிறீங்க, அதை கொளுத்துறீங்க அடிக்கடி ஜெபத்தில். ஆனால் அதில் வேல் இருக்குது. சில அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் ஒருபோல போகாது. எல்லாமே மூட நம்பிக்கை தான். ஆண்டவரை நம்புவது, மற்றவை நம்புவது. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஒரே நம்பிக்கை. இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை விட்டு வெளியே போக இல்லை, இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்துக்கு உள்ள வரவத்துக்கே 38 வருஷமாக அவநம்பிக்கை தான் காரணமானது. அதனால் எடுத்து மாற்றுங்க. மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக வச்சுருந்தீங்கனாலும் தயவு செய்து எடுத்து மாற்றுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கட்டும். முழந்தால் படியிட்டு
பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உன்னில் நான் நம்பிக்கை கொள்ளாத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். மூட நம்பிக்கைகளுக்காக தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. இனிமே அந்த மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டேன்ற முடிவெடுங்க. மூட நம்பிக்கைக்காக மன்னிப்பு கேளுங்க. மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டேன்ற முடிவெடுங்க. நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியாததை உனக்குள் இருந்து செய்ய என்னால் முடியும், என்னை அனுமதிப்பாயான்னு கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுக்காம உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை கெடுத்தவங்க இல்லையா? இதுக்குள்ள பெண்ணுடைய வாழ்க்கையை, பையனுடைய வாழ்க்கையை கெடுத்தவங்க இல்லை? கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருந்துருப்பீங்க, ஆனால் அந்த கோயிலில் வச்ச கல்யாணம் யாருடைய விருப்பப்படி நடந்தது? நேரத்தின், காலத்தின், ஜாதகத்தின், ராசியின், பணத்தின், வரதட்சணையின் விருப்பப்படி நடந்ததா? பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகலை, பையன் வாழ்க்கை கெட்டு போகலை. இனியும் திருந்த மாட்டீங்களா? ஆண்டவரை நம்புறேன்னு சொன்னீங்க. ஆண்டவரை நம்புவதைப்படியே பல நம்பிக்கைகள் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை கெட்டு போய் நிற்குது. தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் கெட்டு போய் நிற்குது. அதனால் மூட நம்பிக்கையை தூக்கி போட்டு இந்த 10 மணியில், ஆண்டவரே, ஒரே நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு, மற்ற நம்பிக்கைகளுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். காலில் கயிறை கட்டுறது, பாதுகாப்புக்காக இடுப்பில் கயிறை கட்டுறது, இப்படி பல விஷயங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே நம்பிக்கையில் வாழ முடிவெடுத்து இந்த 10 மணியில் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். நம்பிக்கைக்கு எதிரான எல்லா அவநம்பிக்கைகளுக்காக மன்னிப்பு வேண்டி, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அகில உலகின் மீது இரக்கமாயிரும். ஜோஷி என்னும் மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லாசர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எட்வின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சங்கீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, மிகுந்த காலமாக வயிற்றுப்போக்கு இருக்கிற, டயரியா இருக்கிற ஒருத்தருக்கு, டிசென்ட்ரி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜாய் என்னும் ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 18 வருடங்களாக குழந்தை இல்லாத ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலும் முதல் கட்டளைக்கு எதிரான எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. சாதாரண ஒரு பாவம் அல்ல. முதல் கட்டளை நீங்கள் மீறினால் 9 மிச்சம் கட்டளை மீறுவீங்க இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்படிதான், முதல் கட்டளை மீறினால் மிச்சம் 9 கட்டளை மீறுவீங்க. 9 கட்டளை மீறி இருப்பீங்க. முதல் கட்டளை மீறினால், அந்த முதல் கட்டளை அவ்வளோ முக்கியமான கட்டளை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீறினால், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மீறினால், உண்மையாக உருக்கமாக, ஆண்டவரே, கை தூக்கும்போது வலிக்குது, கால் முட்டி போடும்போது வலிக்குது, அந்த வலியோட இந்த மன்னிப்பை கேட்போமா? ஆண்டவரே, என்னுடையதோ என்னுடைய குடும்பத்தினுடையதோ பாவங்கள், நம்பிக்கைக்கு எதிரான பாவங்கள். சிலவங்க நீங்கள் தியானம் அட்டன் பண்ணி நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாமே, இன்னைக்கு முகூர்த்த நாளாமே. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை கத்தோலிக்க திருச்சபையினுடைய கோயிலில் இன்னைக்கு திருமணம் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு முகூர்த்த நாளாம், என்னமோ பெரிய முகூர்த்த நாளாம். இன்னைக்கு எத்தனை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயங்களில் திருமண திருப்பலி நடக்கும் தெரியுமா? அப்ப திருப்பலி கிடையாதுங்க. அந்த திருப்பலி கூட நல்ல நாள் பார்த்து நீங்க வைக்கிறீங்க. தெருவில் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? திருப்பலியிலேயே அந்த கல்யாணத்தை வைக்கணும். திவ்ய நற்கரணையை இப்படி அவமதிக்கணும். இதெல்லாம் இந்த பாவங்களை எங்கே கொண்டு போய் கழுவ போகிறோம்? நீங்கள் சில டைம் நல்ல நாள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. மேபி உங்களுடைய அந்த
நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்களோ அந்த பையனோ அந்த பொண்ணோ அவங்களுடைய வீட்டில் கட்டாயப்படுத்தினாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறீங்க. பாருங்கள், முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இருக்கும். உங்களுக்கு தெரியுது, ஆனால் என்ன பார்க்குறீங்க தெரியுமா? நல்லா படிச்சிருக்கிறான் பையன், பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்லா நகை போடுறாங்க, பரவாயில்ல, நல்ல நேரம், இன்றைக்கி பார்த்தா அவங்க நல்லா நாளைக்கு வாழ்ந்துப்பாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் தள்ளி விட்டுறீங்க, பையனை கொண்டு போய் தள்ளி விட்டுறீங்க. நான் உனக்கு நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், இனி நீ பார்க்காத. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீ கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு, இனி நீ அதை செய்யாதுன்றோம். யோசிச்சு பாருங்க, முதல் கட்டளைக்கு எதிராக நீங்களோ உங்களை சார்ந்தவர்களோ வாழ்ந்ததோ, உங்களை கட்டாயப்படுத்தி வாழ வைத்ததோ, மன்னிப்பு கேட்டு இனிமே செய்ய மாட்டேன்ற முடிவெடுங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுற எல்லா கத்தோலிக்க மக்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பலமில்லாத கால்களுக்கு பலம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இருதய ராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லாக்கர்ல வச்சிருந்த பணம், நகை காணாம போயிருக்கு, உங்களுக்கு ஆண்டவர் அதை திருப்பி தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பௌர்ணமி அமாவாசை எல்லாம் பார்த்து வாழ்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவரை பார்க்கல, சூரிய சந்திரனை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் எச்சரிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமாவாசை என்ற ஒரு நாள் வரும் பொழுது உள்ளுக்குள்ள பயம் வருது. 2 நாள் முன்னாலே 3 நாள் முன்னாலே நீ ஆண்டவரை நம்புறியா, யாரை நம்புற, எதை நம்புற? ஆண்டவர் படைத்தவை நம்புறியா, படைத்த ஆண்டவரை நம்புறியா? மன்னிப்பு கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? இந்த 3வது 10 மணியில் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக, ஒரே ஒரு விண்ணப்பம், ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த விண்ணப்பத்தை. அது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மறந்துடுங்க. ஆண்டவர் தரும்போது நன்றி சொல்லுங்க. சிலன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தருவார்னா கண்டிப்பா தருவார். பைபிளில் இருக்கிற ப்ராமிசஸ் ஒண்ணுமே ஆண்டவர் பொய் சொன்ன ப்ராமிசஸ் கிடையாது. இஃப் ஹி ஹஸ் டோல்ட் ஹி வில் ஃபுல்ஃபில். அவர் சொன்னார் என்றால் நிறைவேற்றுவார். நிறைவேற்றாததை ஆண்டவர் சொல்ல மாட்டார். சொல்லி இருக்கிறார் என்றால் நிறைவேற்றுவார். நிறைவேற்றும் ஆண்டவருக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஷெரின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டாமினிக் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெய்டன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டெரிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நிவ்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரேச்சல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிசினஸ்
பிசினஸ் தொடங்கும் 3 நபர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு அன்னை ஸ்டோரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்பார்ந்தவர்களே, இந்த 4வது 10 மணி பாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவே பாடி ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தின் பாவங்களுக்காக, நம்ம உலகத்தின் ஒளியாக இருக்கிறவங்க, உலகத்தின் உப்பாக இருக்கிறவங்க, நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போனால் உலகத்திற்கு நம்பிக்கை இருக்காது. இன்றைக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கை இன்மையில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. See, that is very safe. கம்ஃபர்ட் ஜோனில் அவங்களுக்கு விருப்பமான பாவங்களை செய்ய they themselves make them blind. They don't want to see. அவங்களுக்கு ஆண்டவரை பார்க்கவோ ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கவோ விருப்பம் இல்லை. அவங்களே மூடிடுறாங்க கண்களை. they make themselves blind. அப்போ அந்த பிளைண்ட்னஸ்லேருந்து விடுதலை கிடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தது. அந்த முதல் சுகம் அப்படின்றது பிளைண்ட்னஸ், ரெவலேஷன் தான். தான் யார் என்றும், தந்தை யார் என்றும், இறைவன் யார் என்றும், நீ யார் என்றும் உனக்கு ரிவீல் பண்ண, வெளிப்படுத்த வந்தவரே இயேசு கிறிஸ்து. அருளின் வழியாக இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த நற்செய்தியினுடைய அந்த பகுதி, யோவான் நற்செய்தியில் பார்த்தோம் இல்லையா, 5வது வசனம், 5வது அதிகாரம் 1வது வசனமும் 18வது வசனமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1வது வசனமும் 18வது வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அட்டுவாயிலில் வருகிறார், மனிதனை ஆசீர்வதிக்க வருகிறார். அட்டுவாயிலின் வழியாக ஆடை மீட்க வந்தவர் ஆசீர்வாதத்தின் வழியாக, அருளின் வழியாக மீட்க வருகிறார். கடைசியில் முடிக்கும் போது நம்ம முடித்தோம், அருளின் வழியாக உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பி. சாபத் ஃபார் கேத்தலிக், சாபத் ஃபார் கிறிஸ்டியன் இஸ் சண்டே. அருளில் உன்னுடைய வாரத்தை ஆரம்பி, அருளில் உன்னுடைய நாட்களை ஆரம்பி. தட் ட்ரஸ்ட் வில் கிவ் யூ ரெஸ்ட். பிசாசு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து திருடுறது என்ன தெரியுமா? எப்படி ஒரு பிளைண்ட்னஸ் வருது, எப்படி ஒரு கால் ஊனம் வருது, எப்படி உங்களுக்கு அந்த சூம்பிய கையாக வருது, எப்படி நீங்கள் செய்கிற ஒரு செயல் அது உண்மையான அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போகுது, எப்படி அந்த கண்ணு குருடாகுது. அதுக்கு பிசாசு முதல் செய்கிற விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட இருந்து அந்த ரெஸ்ட்டை எடுத்துடுறான். உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துடுறான். ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை எடுத்துட்டா உங்களுக்கு ரெஸ்ட் போயிடும், நிம்மதி போயிடும். நிம்மதி போயிடுச்சுன்னா எல்லா பாவங்களும் உள்ள வரும். அந்த பாவத்தினுடைய சுகம் உங்களுக்கு ஒரு கண்மூடித்தனத்தை தரும். இட் வில் மேக் யூ பிளைண்ட். இட் வில் மேக் யூ பிளைண்ட். கண்ணு மூடிடுச்சுன்னா உங்களால் நடக்க முடியாது. ஆண்டவருடைய வழியில், ஆண்டவருடைய வழியில் நடக்க முடியாது. ஆண்டவருக்காக இதை நன்மையும் செய்ய முடியாது. நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே ஃபெயிலியராக மாறும், தோல்வியாக மாறும். அப்போ பிசாசனுடைய டெக்னிக் என்பது உங்ககிட்ட இந்த ரெஸ்ட் எடுக்கிறது தான். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? ட்ரஸ்ட் எடுக்கிறது தான். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை எடுக்கிறது தான். அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தின் அவநம்பிக்கைக்காக ஜெபிப்போமா? உணர்ந்தால் படியிட்டு பாடி ஜெபிப்போமா? உணர்ந்தால் படியிட்டு. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் ஆகிய உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். முழந்தால் படியிட்டு இரு கரங்களை உயர்த்தி, காலில் வலியோட, கையில் வலியோட, தோள்பட்டையில் வலியோட, குரலில் வலியோட சத்தமா பாடுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும்
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு இந்திய தலைவருக்கு மனமாற்றம் தந்து கிறிஸ்தவத்திற்கு அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு மகன், தப்பே செய்யாமல் இருக்கிற ஒரு மகன் விடுதலை தந்து, அந்த சிறையிலிருந்து விடுதலை தந்து அந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜீவன் என்றொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எழுந்து நிற்போம். இந்த 5வது 10 மணி தியான மையம், தியான மையத்தினுடைய தேவைகள், இனி நடக்க போகிற தியானங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எத்தனையோ மக்களை போய் பார்க்க போகிறோம். எத்தனையோ மக்கள் அதற்காக காத்திருக்கிறாங்க. அந்த பங்குகள் எல்லாமே அந்த மக்கள் எல்லாமே பெரிய பாரத்தோட வர மக்களாக தான் இருக்கலாம். உங்களை மாதிரியே இந்த இரவு கண்விழிப்பு ஜெபம், இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இப்படி தான் எல்லா இடங்களிலும் போகும்பொழுது பல பாரத்தோட சில எல்லாம் விஷயம்லாம் சொல்லும் பொழுது கேட்கும்போது அவ்வளோ நமக்கு வருத்தமாக இருக்கும். நாங்கள் இப்போ நெய்வேலி போயிருந்த பொழுது அங்கே ஒரு பெரியவர் வந்தார். அவருடைய பேத்தியினுடைய அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு கொண்டு காமிச்சார். அந்த பொண்ணுடைய நோய் சொல்லும் பொழுது நமக்கே நம்மளதெல்லாம் நோயே இல்லைன்னு தோணும். அந்த குழந்தைக்கு 4 வயசு தான். அந்த குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அந்த குழந்தைக்கு கழுத்து நிற்காது, ஸ்டெடியாக கிடையாது. அந்த குழந்தைக்கு அவ்வளோ தொல்லைகள், உடல் முழுக்க நோய்கள் தான். அதனால் அந்த குழந்தைக்காக ஜெபிச்சுக்கோங்க ஃபாதர். நம்மளால் சிந்திக்க முடியாத நோய்களில் கடந்து போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிந்திக்கக்கூட முடியாத நோய்களில் கடந்து போகிற எத்தனையோ பேர், அது குழந்தைகளிலிருந்து எத்தனையோ குழந்தைகள், ஆட்டிசமான குழந்தைகள், பேச்சாத குழந்தைகள், நடக்காத குழந்தைகள், எத்தனையோ பாரங்கள் குழந்தைகளிலிருந்தே ஆரம்பிக்கும் இந்த நோய்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற
எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த 5வது 10 மணியிலே பாடி ஜெபிப்போம். எல்லா நோய்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா நோய்களை, எல்லா நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இறைவன் அந்த நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் பொழுது விசுவாசமின்மையிலிருந்து விடுதலை கொடுக்க, உடல் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் பொழுது விசுவாச இன்மையிலிருந்து விடுதலை கொடுக்க, உலகத்திலே எல்லா நோயாளிகளுக்காக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. உடலின் நோய்களுக்காக நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தலை சம்பந்தமான எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுத்து, தலை சம்பந்தமான நோய்கள், அறிவு சம்பந்தமான பாவங்கள், மூளை சம்பந்தமான நோய்கள், வேதனை நிறைந்த கண்ணு சம்பந்தமான நோய்களில் இருந்து விடுதலை, ஆடுகளை முன்னிட்டு கண்ணு சம்பந்தமான பாவங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். காது சம்பந்தமான பாவங்கள், நோய்கள், இயேசுவின் வேதனை நிறைந்த காது சம்பந்தமானது, ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூச்சு சம்பந்தமான நோய்கள், இயேசுவின் பாவங்கள், வேதனை நிறைந்த வாய் உறுப்புகள், ஆடுகளை முன்னிட்டு பாவங்களும் நோய்களும் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாக்கு சம்பந்தமான பாவங்கள், நோய்கள் இயேசுவின் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். வேதனை நிறைந்த எச்சில் சம்பந்தமான நோய்கள், ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தொண்டை சம்பந்தமான நோய்கள், இயேசுவின் உணவு குழாய் சம்பந்தமான நோய்கள் வேதனை நிறைந்த விடுதலை, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெஞ்சு, இதயம், மார்பு, லங்ஸ் இயேசுவின் சம்பந்தமான நோய்கள் வேதனை நிறைந்த விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வயிறு சம்பந்தமான நோய்கள், இயேசுவின் வேதனை நிறைந்த கிட்னி, லிவர், பாடுகளை முன்னிட்டு குடல், கணையம் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடுப்பு, முதுகு சம்பந்தமான நோய்கள் இயேசுவின் வேதனை நிறைந்த கைகள், கால்கள் சம்பந்தமான நோய்கள் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்தம், நரம்பு சம்பந்தமான நோய்கள் இயேசுவின் வேதனை நிறைந்த
எலும்பு சம்பந்தமான நோய்கள், பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்கின் சம்பந்தமான நோய்கள், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு தொக்கு சம்பந்தமான நோய்கள், எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு சம்பந்தமான நோய்கள், இயேசுவின் யூரின் சம்பந்தமான நோய்கள், வேதனை நிறைந்த யூட்ரஸ் சம்பந்தமான நோய்கள், பாடுகளை முன்னிட்டு கவுண்ட் சம்பந்தமான நோய்கள், எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரு கரங்களை உயர்த்தி தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் செல்லவும் இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மனஉறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமுமாகும். இரக்கமுமாகும். ஆமென். ஆமென். திருத்தந்தையின் கருத்திற்காக, திருச்சபையின் கருத்திற்காக, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமைதியாக அமர்வோம். நற்கருணை நாதர் குணமளிக்கும் ஆண்டவருடைய சந்நிதியில் நற்கருணை ஆண்டவரை பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லை கண்களை அமைதியாக மூடுங்க. நற்கருணை ஆண்டவரை உள்வாங்குங்க. நோய்கள் வரும் பொழுது கண்டிப்பாக உன் உள்ளம் உடையும். நோய்கள் வரும் பொழுது கண்டிப்பாக உன்னுடைய நம்பிக்கை கீழே போக வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கை கீழே போகாதவங்களும் உண்டு. நோய் தானே என்ற சாதாரணமாக எடுப்பவரும் உண்டு.
நோய் உனக்கு எல்லாமாக இருந்தால் அந்த நோயின் பயம் ஆண்டவரிடமிருந்து உன்னை அகற்றலாம். நோய்களை ஒப்புக்கொடு. உனது நண்பர் உற்றார் உறவினர் நோய்களை ஒப்புக்கொடு. தெரிந்தவர்களுடைய நோய்களை ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு செபி. ஆண்டவருக்கு நேரம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. 38 வருடங்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. தூரம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் எங்கோ இருந்து ஒரு மகனை ஆசீர்வதித்தார், பிழைத்து கொண்டான். இங்கிருந்து நீ ஜெபித்தால் உன்னுடைய மகனோ மகளோ கணவனோ மனைவியோ எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தூரம் ஒரு பிரச்சனை அல்ல. மேன்மையாகும். உன்னுடைய சரீரத்தினுடைய உடலிலிருந்து அந்த நோய்கள் நீங்கி உன்னுடைய சரீரத்தினுடைய தன்மை மேன்மையாகும். He has a power over the quality. He has a power over the quantity. இரத்தத்தில் அளவுகளுடைய பிரச்சனை இருக்கலாம், ஹீமோக்ளோபின் லெவல் பிரச்சனை இருக்கலாம், கிரியாட்டினின் லெவல் பிரச்சனை இருக்கலாம், உடலிலே பிரச்சனைகள் இருக்கலாம், கவுண்டில் பிரச்சனை இருக்கலாம், குழந்தை பிறக்க தடை கவுண்டில் பிரச்சனை இருக்கலாம், ஸ்பெர்ம் கவுண்டினுடைய பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவருக்கு குவான்டிட்டி பிரச்சனை இல்லை. He has a power over the quantity. ஆண்டவருக்கு இயற்கையின் மீது பிரச்சனை இல்லை, அதிகாரம் உண்டு. உன்னுடைய சில நோய்கள் இயற்கை சம்பந்தமான நோய்கள், சில உணவுகள் சாப்பிட்டா நோய், சில நிறங்கள் பார்க்க முடியலை, பார்ஷியல் பிளைண்ட்னஸ், சில விஷயங்களை நுகர முடியலை, அலர்ஜி வரும். ஆண்டவருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உண்டு. ஆண்டவருக்கு வாழ்வின் சாவின் மீது அதிகாரம் உண்டு. நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து இந்த பாடலுடைய வரிகளை கேட்டு தியானிப்போம். ஆண்டவரே, உள்ளம் உடையும் பொழுது நான் உம்மையே பார்க்கிறேன், கண்கள் கலங்கும் பொழுது நான் உம்மையே பார்க்கிறேன், உயிருள்ளவரே, ஆற்றல் மிக்கவரே, உம்மையே பார்க்கிறேன். உள்ளம் மூடையும் போது உணவாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வாய் இறைவா, உள்ளம் மூடையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது லிசா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. துணையாய் வாய் இறைவா, சீரகை இழந்து பறவை போல ஓடிந்து கிளையை தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன், என் உதவியும் இடமே. கெட்ரூட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உம்மை பார்க்கிறேன், சிந்தியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் உதவியும் இடமே. உள்ளம் மூடையும் போது உறவாய் வாய் இறைவா, கண்கள் கலங்கும் போது
வேதியரா ஊழியம் செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கால் ஊனம் உள்ள ஒரு மகனை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சில ஆடைகள் போடும் பொழுது அலர்ஜி இருக்கு, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சில வகையான ஆடைகள் போடும் பொழுது அலர்ஜி, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. குடிப்பழக்கத்திலிருந்து 3 பேருக்கு முற்றிலுமான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. குடிப்பழக்கத்திலிருந்து 3 பேருக்கு முற்றிலும் விடுதலை. மகன் மகள் வீட்டிலிருந்து அனுப்பிட்டாங்க, துரத்திட்டாங்க. தங்க வீடு இல்லாத வருந்தி நிற்கிற ஒரு கணவனும் மனைவியும், உன்னை துரத்திவிட்ட பிள்ளைகளே உன்னை மீண்டும் அழைக்கிறார்கள். பாரத்தோடு ஜெபிச்சிருக்கிற, தங்க இடமில்லை, உதறி தள்ளின பிள்ளைகள், அதே பிள்ளைகள் மீண்டும் அழைக்கிறார்கள், அரவணைப்பார்கள். உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. உன்னுடைய ஜெபம் வீணாக போகவில்லை, ஒரு ஜெபமும் வீணாகாது. ஆரோக்கியமேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. என் உதவி ஜான் பால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வின்சென்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ற 5 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நல்ல மதிப்பெண்களோட ஆண்டவர் மாட்சிப்படுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை மாட்சிப்படுத்துவாரு. ரிட்டையரான ஒரு எஸ்ஐ இதில் இருக்கிறீங்க. உங்களுடைய மனதளவையும் உடல் அளவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ரிட்டையரான ஒரு எஸ்ஐ. என் உதவி கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. உடல் நோயிற்கும் ஆரோக்கியத்திற்கும் பாடுவோம் நன்றி இயேசுவே, எல்லாவற்றிற்கும் நன்றி. நன்றி
போற்றி போற்றி இயேசுவே போற்றி போற்றி இயேசுவே போற்றி போற்றி இயேசுவே Jesus, 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 Jesus. Love you, Jesus. Love you, Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Love you, Jesus. உண்மையாக Love you, Jesus. Love you. Love you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. முழந்தால் படிடுவோம். நான் உங்களுடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது சொல்லும் பொழுது சிலுவை அடையாளம் போட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க வரும். உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றா ஒப்பு கொடுத்து ஹீலிங்காக கேளுங்க கேளுங்க. விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்டார், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி யூ கிளைம் இட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. See the first initiative பாருங்களேன், நோயாளி கிட்ட ஆண்டவர் தான் வந்து கேட்குறார். சமாரிய பெண் கிட்ட ஆண்டவர் தான் வந்து கேட்குறார். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். 38 வருஷமா நோயாளியா இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியல, ஆண்டவருக்கு அவன் யாருன்னு தெரியும். ஆண்டவர் அவன்கிட்ட போய் கேட்குறார், என்ன வேணும்? நோயாளியா இருக்கிறியா? நலம் பெற விரும்புகிறாயா? இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. நம்ம வீக்காக இருக்கும்போது தாங்க ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். நம்ம வீக்காக இருக்கிறோன்னு ஏற்றுப்போம். அக்செப்ட் தட் ஐ எம் அ சின்னர், அக்செப்ட் தட் ஐ எம் வீக் ஓ லார்ட். அதனால் உங்களுக்கு நிறைய மேக்ஸிமம் நிறைய இருந்துச்சுன்னா ஆண்டவர் மினிமமாக இருப்பார். ஆண்டவர் மேக்ஸிமமாக இருந்தார்னா மிச்சம் எல்லாமே மினிமம் ஆகும். அதனால் சில டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் பலதும் இன்றைக்கி மினிமமில் இருக்கலாம். ஆரோக்கியம் மினிமமாக இருக்குது, பொருளாதாரம் மினிமமாக இருக்குது, உறவுகள் மினிமமாக இருக்குது, சந்தோஷம் மினிமமாக இருக்குது. இப்போ ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இஸ் வெயிட்டிங். ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் சொல்கிற உடல் உறுப்பில் சிலுவை அடையாளம் போட்டு ஆசீர்வாதிங்க. உங்களை ஆசீர்வதிங்க. நெற்றியில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கண்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. காதுகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கன்னங்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. மூக்கு மூச்சு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. வாய் அனைத்து உறுப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. தொண்டை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நெஞ்சு இதயம் மார்பு லங்ஸ் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. வயிறு அனைத்து உறுப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இடுப்பு முதுகு விலா எலும்பு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால் தொடைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால் முட்டி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால்கள் கால் பாதங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. தோள்பட்டைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கழுத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே. கரங்கள் உள்ளம் கைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கார்வரை உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. மண்பெயர் கீதம் பாடுவோம். நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். முழுமையான ஆசீர்வாதம். முழு மனிதனை குணப்படுத்த வந்தவர், முழு மனிதனை நலமாக்க வந்தவர். He came to heal you holistically. முழுமையாக உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நலம் தர வந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மான் புயரோ அருள்
திருச்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிடம் மறையாயியலாம் குரலை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறு. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆரவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. வாழ்க வாழ்க, நன்றி, வாழ்க, வாழ்க மரியே. வாழ்க. வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.